ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை காலையில் கோவில் திருவிழா அன்னைக்கு பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை சட்டை தைச்சிக்கிட்டு இருந்தேன். முதல் நாளே எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் ஜாயின் பண்ணுற வேலை மட்டும் இருந்துச்சு. அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மேடம் எழுந்திரிச்சு வந்து என்னை கொஞ்சமா அவங்க கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவனை தம்பி கூட அனுப்பி வச்சுட்டு பாப்பாவை அம்மா வீட்டில் தான் இட்லி சாம்பார் பண்ணிட்டுருந்தாங்க. அதை போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நிறகுடம் தண்ணி வைக்கணும். வாசலில் சாமியெல்லாம் ஊர்வலம் வரும்போது ஊற்றணும். அதுக்கு மஞ்சள் வேப்பிலை பூ எல்லாம் போட்டு சாமிக்கு வச்சுருந்தேன். அதுவுமே ஊற்றிட்டு பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை தைச்சிருந்தாலே அதை தான் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 3 வருஷம் கழித்து தைச்சிருக்கேன் மெஷினில் உட்காந்து. எல்லாமே மறந்துடுச்சு. எப்படியோ தைச்சிட்டேன் ஒரு வழியாக ஜாயின் பண்ணி. அப்புறம் கோவிலில் அன்னதானமே இருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போல் மலைப்பாரி பார்க்கணுன்னு வந்திருந்தோம். சின்ன வயசுலலாம் கோவில் திருவிழா அப்படின்னா ஐஸு இன்னும் பலூன் இது 2 தான் தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.